Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA part 260ல ஒரு சூப்பர்பான கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. அதுல வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். few columnsக்கு. எந்தெந்த காலம்ஸ்ல வந்து நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த ஹெடர் நேமை நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல வந்து நம்ம ஷோ பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த VBA மேக்ரோஸ் 245 அண்ட் 246ல இதே கான்செப்ட் தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். முன்னாடி என்னன்னா ஃபில்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காலம் ஹெடரை ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணியிருக்கக்கூடிய காலம்ஸ் வந்து செப்பரேட் ஷீட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம். இப்போ இதில் ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, எந்தெந்த காலம்ஸ்லாம் வந்து நமக்கு ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கோ அந்த காலம் ஹெடர் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸில் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ அதை நம்ம இதில் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதில் நம்மளோட டேட்டா செட்டு ஏ காலம்ல இருந்து கே காலம் வரைக்கும் இருக்கு. ஆல்ரெடி நான் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபியூ காலம்ஸ்க்கு. இப்போ இந்த கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெசேஜ் பாப்அப்ல என்னென்ன நமக்கு டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா, கம்பெனி நேம் இருக்கு, சிட்டி இருக்கு, சேல்ஸ் பர்சன், ரீஜியன், கேட்டகரி. ஸோ இந்த 5 காலம்ஸ்ல வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். அதை தான் நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக ஆட் ஆகிட்டே போகும். இப்போ நான் அன்ஃபில்டர் பண்ணுற இந்த டேட்டா செட்டை நான் ஃபில்டர் எதுவுமே அப்ளை பண்ணாமல் இப்போ இந்த கிளிக் ஹியர் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு நாட் ஃபில்டர்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பாப்அப் வருது. ஸோ அங்கே எதுவுமே ஃபில்டர் இல்லை அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே சிட்டிக்கு நான் ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சிட்டியில் சென்னை நான் ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். கேட்டகரியில் 1 அப்ளை பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிசல்ட்டில் 2 ஹெடர்ஸ் மட்டும் நமக்கு ஷோ பண்ணுது. பிகாஸ் 2 ஹெடர் தான் அங்கே வந்து நமக்கு ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கு. இப்போ இது எப்போ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 காலம்ஸ் 200 காலம்ஸ் நீங்கள் வந்து டேட்டா செட் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, சம்டைம் நீங்கள் எங்கே க்ரைட்டீரியா பேசிஸில் நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எங்கே ஃபில்டர் அப்ளை ஆகிருக்குங்கிறது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு கிளியராக விசிபிள் இருக்காது. ஃபில்டர் ஐக்கான் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப மைனட்டாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு எந்தெந்த காலம்ஸ் வந்து ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம கோடிங் பார்ட்டுக்கு போயிடலாம். டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் போகிறேன். நான் ஆல்ரெடி மாடியூல் 1ல் கோடு கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் இதே பிளேலிஸ்ட்டில் போயிட்டு VBA மேக்ரோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு 245 அண்ட் 246 அந்த வீடியோவையும் நான் இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணுறேன் ஐகார்டில். நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிக்கலாம். அதுலேயே இந்த கோடை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபில்டர் க்ரைட்டீரியா அப்படின்ற ஃபங்க்ஷனை அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சப் ப்ரொசீஜருக்குள்ளே நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து மேக்ரோ பட்டனுக்கு அசைன் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல சப் ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஃபில்டர்டு காலம்ஸ்னு இருக்கீங்களா, இதான் சப் ப்ரொசீஜர். ஸோ எண்டு சப் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கால் க்ரைட்டீரியா அப்படின்னு ஃபில்டர் க்ரைட்டீரியான்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த சப் ப்ரொசீஜரை நம்ம ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு இந்த சப் ப்ரொசீஜர்லேயே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சப் ப்ரொசீஜரை கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு கால் ஃபில்டர் க்ரைட்டீரியான்னு இருக்குது. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகிடும். டாப்பில் போயிடுச்சிங்களா? டாப்பில் போயிடுச்சு. இப்போ இங்கே ஃபங்க்ஷனுக்கு ஃபில்டர் க்ரைட்டீரியான்ற ஃபங்க்ஷனை வந்து நான் ஸ்ட்ரிங்கு டேட்டா டைப்பில் டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். அது போக வந்து நமக்கு ஃபியூ மோர் வேரியபிள்ஸ் வந்து ரிக்வயர்டு டேட்டா டைப்பில் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஐன்ற வேரியபிள் லாங் டேட்டா டைப்பு. ஸோ WS ஃபில்டர் ஆஸ் ஒர்க் ஷீட் டேட்டா டைப்பு, லாஸ்ட் ரோ ஆஸ் லாங் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை நான் லிட்டில் மூவ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட WS ஃபில்டருக்கு வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். ஷீட்டை வந்து இந்த 2 ஷீட்டுக்கும் ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். ஸோ ரா டேட்டான்றது நம்ம டேட்டா செட் இருக்கிற இந்த ஏரியா. ஃபில்டர்டு காலம்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு எந்தெந்த காலம் ஃபில்டர் ஆகிருக்கோ அந்த காலம் நேம் லிஸ்ட்டை கொண்டு வந்து இங்கே பாப்புலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இன்னொரு சப் ப்ரொசீஜர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த WS ஃபில்டர் அப்படின்ற ஷீட்டில், தட் மீன்ஸ் செகண்ட் ஷீட்டில் நமக்கு இந்த A2லேருந்து A1000 வரைக்கும் நம்ம கிளியர் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸிஸ்டிங் டேட்டாவை இங்கேருந்து கிளியர் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை கிளியர் பண்ணிடும் இந்த ஃபில்டர்டு காலம் நேம் லிஸ்ட் அப்படின்ற ஷீட்டில். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செகண்ட் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேலிடேஷன் வைக்கிறோம். இஃப் நாட் WS.filter mode தென், அதாவது இந்த WSன்ற ஷீட்டு, தட் மீன்ஸ் இந்த ரா டேட்டான்ற ஷீட் வந்து நாட் ஃபில்டர் மோட் தென் ஃபில்டர் கிரைட்டீரியா அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே நாட் ஃபில்டர்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் அசைன் பண்ணுறேன். அதை வந்து மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸிட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ என்ன நடக்கும்னா, இதில் எதுவுமே ஃபில்டர் அப்ளை ஆகாமல் இருந்ததுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இதை அன்ஃபில்டர் பண்ணிடுறேன் ஆல்ரெடி இருக்கிறத. இப்போ பாருங்கள், இங்கே செக் பண்ணுது. ஸோ நாட் ஃபில்டர்ட், ஸோ நாட் ஃபில்டர்டு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. எக்ஸிட் ஃபங்க்ஷன் டைரெக்டாக எண்ட் சப்பில் போயிட்டு நமக்கு வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது, இங்கே இருக்கிற கோடெலாம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா, பிகாஸ் நம்ம இங்கேயே எக்ஸிட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அகைன் இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்னை சூஸ் பண்ணிக்கிற சிட்டியில், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆர்டர் மந்தில் நான் வந்து ஜான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், சிட்டி அண்ட் ஆர்டர் மந்த்ஸ். ஓகே, இப்போ நம்ம F8 ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இஃப் நாட் WS ஃபில்டர் மோட் தென், இப்போ பாருங்கள் டைரெக்டாக எண்ட் இஃப்க்கு வந்துச்சு, பிகாஸ் நமக்கு அங்கே ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே நமக்கு போகலை. இப்போ எண்ட் இஃப் ஆகிட்டு இந்த ஃபார் லூப்புக்கு வந்துடும். ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா I = 1 to WS அப்படின்ற ஷீட்டில் ஆட்டோ ஃபில்டர் மோட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில்டர் டாட் ஃபில்டர்ஸ் டாட் கவுண்ட். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து இந்த லாஸ்ட் காலம் வரைக்கும் எத்தனை ஃபில்டர் அப்படிங்கிற அந்த கவுண்ட் எடுத்துரும். தட் மீன்ஸ் இப்போ நமக்கு 2 ஃபில்டர் தான் நமக்கு அசைன் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 2ன்னு சொல்லிட்டு இங்கே அசைன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் 5 டைம்ஸ் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, 5 காலம்ஸில் ஃபில்டர் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இங்கே 5 வந்து அசைன் ஆகிடும். அப்போ I = 1 to 5 அப்படிங்கிற மாதிரி இங்கே கன்சிடர் பண்ணிக்கும். இது வந்து டைனமிக்காக வந்து ஃபில்டர் கவுண்ட்டை தான் நமக்கு கொடுத்துருக்கோம். அத்தனை டைம் வந்து நமக்கு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ 1லேருந்து 1 to 2ன்னு அசைன் ஆகும், பிகாஸ் நமக்கு 2 ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு காலம் ஃபர்ஸ்ட் ஃபில்டருக்கு உள்ளே போகுது. இப்போ WS ஆட்டோ ஃபில்டர் டாட் ஃபில்டர் ஆஃப் I, இங்கே வந்து பாருங்கள் ஐயில் 1 இருக்குது. இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் காலமில் ஃபில்டர் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணோம். இப்போ செக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக எண்ட் இஃப்க்கு போயிடுது. நமக்கு ஃபில்டர் மோடு வந்து ஆனில் இல்லை, பிகாஸ் A காலமில் நம்ம எதுவும் ஃபில்டர் அப்ளை பண்ணல. ஸோ டைரெக்டாக நமக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஜம்ப் ஆகிடுச்சு. இங்கே நம்ம இந்த கீவேர்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃபில்டர் ith காலம்னு சொல்லிட்டோம். ஸோ ஆன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் வேலிடேட் பண்ணுறோம். இப்போ நமக்கு டைரெக்டாக எண்ட் இஃப்க்கு போயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு A காலமை செக் பண்ணுது. அகெயின் என்ன பண்ணுது, மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B காலமில் போயிட்டு செக் பண்ணுது. B காலமில் ஃபில்டர் ஆனில் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு இந்த ஃபில்டர் க்ரைட்டீரியான்றதில் வந்து ஆர்டர் மந்த்து அந்த காலம் ஹெட்டரை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம். WS ஷீட்டில் செல்ஸு ரோ ஃபர்ஸ்ட் ரோ அந்த ஹெட்டருக்கு ஓகேங்களா ith காலம்னு சொல்லிட்டோம்.
ஐயில் வந்து நமக்கு ஆல்ரெடி காலம் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் இங்கே வந்து பாருங்கள் WS ஃபில்டர் நெக்ஸ்ட் ஷீட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஷீட்டில் நம்ம ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஷீட்டில் ஏ காலமில் லாஸ்ட் ரோ ப்ளஸ் ஒன் அப்போ பிளாங்க் வேல்யூவில் கொண்டுட்டு போயிட்டு இந்த ஃபில்டர் க்ரைட்டீரியாவில் இருக்கிற அந்த ஹெடர் நேமை கொண்டு போயிட்டு பஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள் பஞ்ச் ஆகிடும். அங்கே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே செகண்ட் ஷீட்டில் ஆர்டர் மந்த்ஸ் வந்து பஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்டு காலமை செக் பண்ணுறது. தேர்டு காலமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்டர் எதுவும் அப்ளை ஆகலை. ஸோ நமக்கு வந்து ஜம்ப் ஆகிட்டு கீழே என்டெஃப்க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ ஃபோர்த்து காலமில் பாருங்கள் நமக்கு ஃபில்டர் ஆனில் இருக்குது. ஸோ அகைன் உள்ளே போகுது. இப்போது ஃபோர்த்து காலமில் சிட்டி, ஸோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு ஷீட்டில் பஞ்ச் பண்ணியிருக்கோம், சிட்டி ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த எத்தனை ஹெடர் இருக்கோ அத்தனை டைம் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிட்டு நமக்கு ஒன்ஸ் ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அரௌண்ட் 9 இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஸோ வெளியில் வந்துருச்சு. லூப் வந்து 2 காலம்ஸில் ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கு. அதை நமக்கு இங்கே கேப்சர் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் ஷீட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாடியூல் 1ல் ஷோ மெசேஜ் அப்படின்ற இந்த மேக்ரோவை கால் பண்ணுறோம். இது எதுக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கிற மேக்ரோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஷீட்டில் கொண்டுட்டு வந்து அந்த ஃபில்டர்டு காலம் நேமை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறது அதோட வேலை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் மாடியூல் 1ல் ஷோ மெசேஜ்னு ஒரு ஒன் மோர் மேக்ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், சப் ப்ரொசீஜர். அந்த சப் ப்ரொசீஜர் வந்து கால் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்த செகண்ட் ஷீட்டில் இருக்கிற இந்த நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸில் ஆட் பண்ணணும் டைனமிக்காக. இப்போ நமக்கு டூ நேம்ஸ் தான் இருக்குது. 2 வந்து மெசேஜ் பாக்ஸில் ஷோ பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் 5 இருந்ததுன்னா 5 கொண்டுட்டு போயிட்டு நமக்கு அங்கே மெசேஜ் பாக்ஸில் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து சம் வேரியபிள்ஸ் ஒர்க் ஷீட் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் மெசேஜ் கவுண்டர்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மெசேஜ்ன்றது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு, கவுண்டர்ன்றது இன்டிஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதே மாதிரி SH1ன்றது வந்து ஃபில்டர்டு காலம் நேம்ஸ்ன்ற ஷீட்டுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம். என்னோட மெசேஜ் அப்படின்ற வேரியபிளை எம்டின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். கவுண்டர்ன்றது 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்ரோ ஃபைன் பண்ணுறேன். எதுனா அந்த செகண்ட் ஷீட்டில் இந்த ஷீட்டை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ ஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபார் லூப்புக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஃபார் 2 to லாஸ்ட் ரோ, பிகாஸ் எனக்கு இங்கே செகண்ட் ரோவில் வந்து ஸ்டார்ட் ஆகி டில் எண்ட் ரோ வரைக்கும் நமக்கு லூப் ரன் ஆகணும். இப்போ பாருங்கள் வேலிடேஷன் அப்படின்ற வேரியபிளில் நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன், அந்த ஏ காலமில் ith row டாட் வேல்யூங்கும் போது ஃபர்ஸ்ட்டு என்னோட ஐ வேல்யூவில் என்ன இருக்கோ அந்த பர்டிகுலர் ரோவில் இருக்கிற அந்த வேல்யூவை எடுத்து வந்து இந்த வேலிடேஷன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும், ஆர்டர் மந்த்து. ஓகேவா? இப்போ என்னோட வேலிடேஷன் நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்தால் தென் கண்டிஷனுக்குள்ளே போகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இஃப் கவுண்டர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தென் இதுக்குள்ளே போகணும். ஏற்கனவே நம்ம கவுண்டருக்கு 0ன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே போகுது. இப்போ கவுண்டர் 0 கண்டிஷன் மெட்டு. ஸோ நமக்கு அகைன் மெசேஜ் அப்படின்ற வேரியபிளில் இந்த வேலிடேஷனில் இருக்கிற நேம் எடுத்து வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? இப்போ அடுத்த லைன் கிராஸ் ஆகும்போது என்ன ஆகிடும், என்னோட கவுண்டர் ப்ளஸ் 1, ஏற்கனவே கவுண்டரில் 0 இருந்திருக்கும், அதோட ப்ளஸ் 1 ஆட் ஆகும்போது 1 ஆகிடும். இப்போ கவுண்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளில் 1 அசைன் ஆகிருக்கும். ஸோ எண்ட் இஃப். இப்போது நெக்ஸ்ட்டு அகைன் ஃபார் லூப்பு செகண்ட் வேல்யூவை ரன் பண்ண போது இப்போ பாருங்கள் வேலிடேஷன்ற வேரியபிளில் சிட்டி இருக்கும். இப்போ போயிட்டு வேலிடேஷன் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்ததுன்னா இங்கே போயிட்டு நமக்கு உள்ளே போகுது கண்டிஷனு. இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கவுண்டர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் நமக்கு இதுக்குள்ளே போகும். ஓகேவா? இப்போ நமக்கு கவுண்டரோட வேல்யூ 1ன்னு மாறிடுச்சு. ஸோ அப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு இங்கே மெசேஜ்ன்ற வேரியபிளில் ஆல்ரெடி இருக்கிற
ஆர்டர் மந்த்ஸு ப்ளஸ்ஸு இங்கே நியூ லைனில் இந்த வேலிடேஷனில் இருக்கிற சிட்டி இதை கொண்டுட்டு போயிட்டு நமக்கு ஆட் பண்ணி விட்டுரும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஃபார் லூப் போட்டு வெளில வந்துடுது. இப்போ இஃப் மெசேஜ் நாட் ஈக்குவல் டு எம்டி தென் மெசேஜ் பாக்ஸில் அந்த மெசேஜ்ன்ற வேரியபிளை நம்ம ஷோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஆர்டர் மந்த்ஸ் வந்து நமக்கு சிட்டி பர்ஃபெக்டாக நமக்கு 2 வேல்யூ வந்து பக்காவாக நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இந்த செகண்ட் சப் ப்ரொசீஜர் மட்டும் நம்ம கிளியராக இன்னும் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நமக்கு 11 காலம்ஸ் இருக்குது. இங்கே ரா டேட்டாலேருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இது என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை கொண்டுட்டு போயிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டே போகும். இந்த நியூ லைன் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மெசேஜ் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஒன்ஸ் 11 வேல்யூ ஆட் ஆனதுக்கப்புறம் லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். இப்போ பாருங்கள், மெசேஜ் பாக்ஸில் பர்ஃபெக்டாக 11 காலம்ஸையும் நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஓகேங்களா, இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணேன். பட் சினாரியோ என்னென்னா, நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணியிருக்கோம் இந்த சோவ் மெசேஜ்ன்ற மாடியூலை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே நமக்கு ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கிற அந்த காலம்ஸ் மட்டும்தான் நமக்கு அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, ஒன் மோர் டைம் நான் இந்த ஃபுல் கோடை வந்து வியூவில் வைக்கிறேன், நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப் ப்ரொசீஜர் இங்கே இருக்குது. இந்த சப் ப்ரொசீஜரில் நம்ம டாப்பில் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு மாடியூல் 1ல் ஷோ மெசேஜ் அப்படின்ற அந்த மேக்ரோவை கால் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்குது. இந்த ஷோ மெசேஜ் அப்படின்ற மேக்ரோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக் ஃபில்டர்டு வேல்யூஸை மட்டும் கொண்டு போய்ட்டு மெசேஜ் பாக்ஸில் ஆட் பண்ணிவிடும். இவ்வளோ தான் நமக்கு மேக்ரோ. ஓகேங்களா, இப்போது இந்த மேக்ரோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹியூஜ் டேட்டா செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த கான்செப்டை பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.